வணக்கம். அனுதினமும் ஆனந்தம். இன்னைக்கு நட்சத்திர பலன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பு. இன்னைக்கு தேய்பிறை துவாதசி, சித்திரை அஸ்தம் சந்திராஷ்டமம். இன்னைக்கு நட்சத்திரம் பரணி, அதுக்கப்புறம் கிருத்திகா நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலன் என்ன பார்க்கலாம். இப்போ அஸ்வினி, மகம், மூலம். இன்னைக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் டே. உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் கைகூடி வரும். நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். பரணி, பூரம், பூராடம். உங்களுக்கு இது ஒரு சாதாரணமான நாள். நீங்கள் ஏதாவது புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா அது டிலேவாகும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அப்படி இல்லாமல் வீணாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எது புதுசாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஒரு சாதாரண நாளாக இன்றைக்கி கொண்டு போங்க. மிக அருமையான நாள். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இன்றைக்கி மகான்களோட தரிசனம் கிடைக்கும். கோயில்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத மனக்கவலை இருக்கும். எதையாவது தேவைப்படாமல் யோசிச்சுக்கிட்டு மனசை வேதனைப்பட்டு இருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். ஸ்ரீஷம், சித்திரை, அவிட்டம். இது உங்களுக்கு சிறப்பான நாள். பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக முக்கியமான நபர்களை சந்திக்க நேர்படும். உங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். மிக அருமையான நாள் உங்களுக்கு இன்னைக்கு. ப்ராஃபிட்டபிள் டே. திருவாதிரை, சுவாதி, சதயம். இது ஒரு ஹாப்பியஸ்ட் டே. முக்கியமாக என்டர்டைன்மெண்ட்க்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைமை. நல்ல பெட் கம்ஃபர்ட் கிடைக்கும். நல்ல ஒரு நாள் இன்றைக்கி உங்களுக்கு. ஹாப்பியான நாள். விசாகம், பூரட்டாதி. இன்றைக்கி தேவையில்லாமல் எங்கேயும் வெளில போக வேண்டாம். பணம் எதையும் செலவு பண்ண வேண்டாம். வீண் அலைச்சல் எல்லாமே டிலே ஆகும். அதனால் சாதாரணமாக வீட்டில் ரிலாக்ஸாக இருங்க. இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அனுஷம், உத்திரட்டாதி. உங்களுக்கு இது ஒரு பண வருமானம் உள்ள நாள். பணம் கிடைக்கும். ஆனால் என்ன அப்படின்னா தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். அதனால் உங்கள் ஃபுட்டு டைமிங்லாம் ஸ்கிப் ஆகும். லேட்டாக சாப்பிடுவீங்க. அதனால் ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. நீங்கள் இன்றைக்கி நாள் பெட்டர் வீட்டில் இருக்கிறது. தேவையில்லாமல் எங்கேயும் வெளில போக வேண்டாம். எதுவும் பண்ண வேண்டாம். உஷ்ணம், தலைவலி, ஜுரம், இது மாதிரி ஏதாவது அன்கம்ஃபர்ட்னஸ் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டே சேஃப். தேங்க்யூ. நன்றி.